ஹலோ சேது, நீங்களும் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்றாங்க மகா. எனக்கு நல்லாவே புரியுது மகா, உன்னை பத்தி ஃபேமிலியும் நல்லா பாத்துக்கிற, அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டா செய்யற. சரி ரெடி ஆகுங்க சேது. ஓகே மகா, இந்த ரெடி ஆயிட்டு வர்றேன். எனக்கு புரியுது மகா, ஒரு வாரம் நீ விரதம் இருந்தில்ல, அதான் நாக்கெல்லாம் செத்து போயிருக்கு. ஓகே ஓகே, தான் நான் ரெடி ஆயிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு சேது. சீதா மட்டும் அந்த மந்திரவாதி கொடுத்த மைய வச்சுக்கிட்டா, அப்புறம் சீதான்னு ஒருத்தி இங்க இருக்கவே மாட்டா, இருக்கிறதுக்கும் வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க மகா. சேது ரெடி ஆக அப்புறம் துண்டு எடுத்துட்டு போறாரு. சேது, காஃபி குடிச்சிட்டு போங்க சேது. நீ தான் ரெடி ஆக சொன்ன, இங்க பாருங்க, நீங்க மெதுவா காஃபி குடிங்க, குடிச்சிட்டு நம்ம ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க மகா. அடுத்ததே செல்வி அக்கா வந்து காஃபி கொண்டு வந்து குடுக்குறாங்க கல்பனாக்கு. காஃபி சூப்பரா இருக்கு, நீ தான் போட்டியா செல்வி? இல்லைங்கம்மா, சீதாமாவோட அம்மா போட்டாங்க. ஓ அப்படியா, அதான் காஃபி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அர்ச்சனா சொல்றாங்க, இனிமேல் கவலையே இல்ல, சம்பளமே இல்லாத ஒரு வேலைக்காரி நமக்கு கிடைச்சாச்சு. ஆனா அவங்க எத்தனை நாளைக்கு இருக்க போறாங்களோ தெரியல. ஏ அர்ச்சனா, கொஞ்சம் அமைதியா பேசுறியா? அவங்க காதல கீதல விழுந்துரு போகுது அர்ச்சனா, அப்புறம் நல்ல சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு ஒரே கவலையில சொல்றாரு சுபாஷ். செல்விக்க சொல்றாங்க, சரி லஞ்சுக்கு எல்லாரும் ஹோட்டலுக்கு இன்னைக்கு போறீங்களாமா அப்படின்னு சொன்னோடனே சுபாஷ் சொல்றாரு, அதான் இங்கே நல்ல சாப்பாடு கிடைக்குது, அப்புறம் இதுக்கு ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, மகா சொன்னா போய் தான் ஆகணும், அதுக்கு ஒரு காரணமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அர்ச்சனா. மகாலட்சுமி சொன்னதான் எல்லாமே நடக்கும், ஆனா அந்த ஷேரை மட்டும் உன் பேர்ல மாத்தி வைக்க முடியாது, என்னமோ பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து போயிடுறாரு சுபாஷ். இதுதான் நமக்கு கோல்டன் சான்ஸ் அர்ச்சனா. என்ன கல்பனா சொல்லிட்டு இருக்க, நீதான் கோல்டு பெயின் எடுத்துட்டு வந்து சைன் போடுறது கொடுத்தா அதான் போயிடுச்சு மகா. இப்போ ரெஸ்டாரண்ட் போறோம்னா கண்டிப்பா அங்க சீதாவும் வருவாள்ல? ஆமா வருவா, அதுக்கு என்ன இப்போ கல்பனா? சீதா மட்டும் வந்துட்டான்னா அந்த மருந்த அந்த சாப்பாட்டுலயே நம்ம கலந்து வச்சிடலாம், அதுக்கப்புறம் அவளுக்கு அபாசன் ஆயிடுச்சுன்னா இந்த ஹோட்டல்னால சாப்பாடு சாப்பிட்டனால்தான் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம். எப்படி ஐடியா? எப்படி இவ்வளவு நீ பிரில்லியண்டா யோசனை பண்ற, எனக்கு மட்டும் ஏன் இது மாதிரி எல்லாம் வரல அப்படின்னு சொல்லி ஒரே சோகமா பேசிட்டு இருக்காங்க அர்ச்சனா. நான் போட வேண்டிய கையெழுத்த அந்த சீதா போட்டாலும் அவளுக்கு இது வேணும் தான். சரி சரி, நான் போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வரேன் அப்படின்ட்டு அர்ச்சனா அங்க இருந்து போறாங்க. கல்பனா யோசனை பண்ணிட்டு இருக்காங்க, முதல்ல இவ கதையை முடிக்கணும், எனக்கா காஃபில மிளகாப்பொடி கலந்து தர்றேன் இருக்குடி உனக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க கல்பனா. அதுக்கப்புறம் சீதா உமா ரெண்டு பேர்த்தையும் காமிக்கிறாங்க. அப்போ கரெக்டா சேதுவும் மகாவும் வர்றாங்க. செல்வி சொன்னாலா அப்படிங்கிறாங்க. ஏதோ சொன்னாங்க அப்படிங்கிறாங்க சீதா. பாத்தீங்களா, அவ ஒழுங்காவே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க சேது அப்படின்னு சொல்றாங்க. அது ஒண்ணு இல்லமா, சண்டே எல்லாரும் வீட்டுல இருக்கு, அதாவது ரெஸ்டாரண்ட் போலான்னு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க உமா. உங்களுக்காக தாங்க இதவே நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம், நீங்க எவ்வளவு நல்லா சமைச்சு கொடுக்குறீங்க எங்களுக்கு, அதனாலதான் நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க மகா. சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க, அந்த கத்தி கீழே போட்டுட்டு போனாங்க பாருங்க, அந்த அந்த மைய வைக்கிறதுக்காக கத்தி எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அது கீழே கிடக்குதுல, அதை பார்த்து பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க மகா. அந்த கத்தி எப்படி நான் எடுக்கிறது கடவுளே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சேது சொல்றாரு, அம்மாவும் நீங்களும் கிளம்புமா போலாம் வெளியே அப்படிங்கிறாங்க. சரிம்மா கிளம்புமா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட வெளியே போற மாதிரி கட்டிட்டு வர சேலையே இல்லையே அப்படிங்கிறாங்க உமா. ஐயோ வராம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சீதா உன்னோட ஜரிய வச்ச புடவையே நல்லா இருக்கும், அது கூட அப்படிங்கும் போது ரெண்டு பேத்துக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. நாம பேசிக்கிட்டது எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் சம்மதி நாங்க இதை பேசிட்டு இருந்தோம், நான் அந்த புடவை வேண்டான்னு சொன்னேன், நீங்க பேசுறது எனக்கு தெரியாதே, நான் ஏதோ யதார்த்தமா சொன்னேன். சீதா சொல்றாங்க, நீங்க என்னமோ நேர்ல பார்த்த மாதிரி கேட்ட மாதிரி சொல்றீங்க, நீ இதை கேட்கணுமா என்ன, நிலைமை புரிஞ்சுக்க முடியாதா? சரி சரி, நீங்க சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க, ஹோட்டலுக்கு போக வேண்டாமா, சீக்கிரம் ரெடி ஆகுங்க, அதுக்கு முன்னாடி உங்க கையால எனக்கு காஃபி வேணும். என்ன மகா, இப்பதானே சாப்பிட்டோம் காஃபி? இல்லைங்க, அவ்வளவு டேஸ்டா இருந்ததுங்க அவங்களோட காஃபி, அதுக்கு என்ன சம்பந்தே, உங்களுக்கு போட்டா போச்சு அப்படின்னு உமா சொல்றாங்க. சரி சரி போங்க போங்க, போய் காஃபி போடுங்க. சீதா அம்மா போய் ஹெல்ப் பண்ணி போ 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 அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் அனுப்பிச்சு விடுறாங்க. எதுக்குன்னா அந்த கத்தி எடுக்கிறதுக்கு தாங்க இவ்வளோ வில்லத்தனமான பிளான போட்டுட்டு இருக்காங்க மகா. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இவங்க பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க மீரா வர்றாங்க. சீதா அப்படின்ட்டு வர்றாங்க. ஏன் மீரா, என் மீரா இன்னும் ரெடி ஆகாம இருக்க, போய் ரெடி ஆக அப்படின்னு சேது சொல்லிட்டு இருக்கும் போது அந்த சமயத்தை யூஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேத்துக்கும் தெரியாம மகா என்ன பண்றாங்கன்னா அந்த கத்தி எடுத்து ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஏங்க வாங்க நம்ம மேல போலாம். என்ன மகா இப்படி சொல்ற, காஃபி இப்பதானே போட சொன்னா, அதை செல்வி கொண்டு வருவாங்க, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. கிச்சனை காமிக்கிறாங்க. உமா கேக்குறாங்க, ஏன் சீதா நம்ம புடவை பத்தி பேசுனது எப்படி அவங்களுக்கு தெரியும், நம்ம பேசுறத கேட்டிருப்பாங்களோ? கண்டிப்பா கேட்டிருக்க மாட்டாங்க, இன்னும் அவங்களை பத்தி நானும் மீராக்காவும் கிண்டல் அடிச்சோம்ல, அதுவும் உங்களுக்கு கேட்டிருக்கும்ல. மகாலட்சுமியோட குணமே பேசுறத கேட்டா கண்டிப்பா அவங்க நேருக்கு நேரா வந்து கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் ஒண்ணு கேட்டிருக்க மாட்டாங்க, நீ பார்த்து வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. சீதா நான் ஹோட்டலுக்கு வரல, நீ போயிட்டு வா சீதா. என்னமா நீயும் வந்ததான் கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து இது மாதிரி ஹோட்டல்லாம் எதுவுமே கூட்டிட்டு போனதுல இப்பதான் கூட்டிட்டு போறதுக்கு சொல்லிருக்காங்க. அம்மா போலாம் சீதா, நீ நல்லா நகை போட்டுக்கோ சீதா, ஏன்னா ஐபிஎஸ் ஆபீசரோட பொண்டாட்டி நல்லா புடவை கட்டி நல்ல நகையெல்லாம் போட்டுக்கோ சரியா? துரை ரொம்ப அவசரமா ஓடி வராரு. மகா மகா மகான்ட்டு என்னடா அப்படின்னு கேக்குறாங்க சேது. மகா நீ எல்லா
எல்லாத்தையும் ஹோட்டல் போலான்னு சொன்னியாமா, என்ன விஷயம்? டேய், நான் தாண்டா எல்லாத்தையும் போலான்னு சொன்னேன். இல்லையே, மகாலட்சுமிக்கு எல்லாத்தையும் ஹோட்டல் கூட்டிட்டு போக பிடிக்காதே, ஏதாச்சும் பிளான் போட்டிருக்கியா மகா அப்படின்னு கேக்குறாரு துரை. காண்டாகுறாங்க மகா. பாத்தீங்களா, நான் எப்பயுமே நல்லது பண்ணா கூட இவன் கெட்டதா தாங்க நினைக்கிறாங்க. என்ன மகா பண்றது, உன்னோட பாஸ்ட் ஹிஸ்டரி அப்படி மகா. உடனே இது துரை சொன்னோடனே கோவம் வந்துட்டு சேத்துக்கும். எதுக்காக இவனை வீட்லயே வச்சுட்டு இருக்க, பேசாம செட்டில்மெண்ட் பண்ணி துரத்தி விட்டுறலாம் மகா. வர வர பேச்சு ஒரு மாதிரி இருக்கு. குடிகார பையன். ஏதாச்சும் வேணும்னா கேட்டு வாங்கிட்டு ஓடி போயிரு. என்னங்க செட்டில்மெண்ட்? ஆமா, கூட பிறந்துட்டான்ல அதான் அப்படிங்கிறாங்க சேது. இங்க பாரு, கேள்வி மேல கேள்வி கேட்டு செட்டில்மெண்ட் தான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போலாம் அப்படின்னு அந்த சுபாஷா கூட்டிட்டு போயிடுறாங்க மகா. சீதாவை காமிக்கிறாங்க. ஏமா, நான் மேக்கப் போட்டதான் அப்ப அழகா இருப்பேனா? இல்லடி, நீ எப்பயுமே அழகுதான்டி, வெளியே போறோம்ல அதனாலதான் மேக்கப் போட்டுவான்னு சொன்னேன். சரிம்மா, நீ காஃபி போடு, போய் மேக்கப் போட்டு வர அப்படின்னு சொல்றாங்க சீதா. துரை யோசனை பண்ணிட்டு இருக்காரு. இவன் செய்யறதெல்லாம் சரியில்லையே, ஏதோ தப்பா இருக்குது. மகாவாவது எல்லாத்தையும் கூட்டிட்டு ஹோட்டல் போறதாவது ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குது. சரி, எப்படி இருந்தாலும் தெரியதானே போகுது. ஒரு நாள் உண்மை கண்டிப்பா வெளியே வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா ராம் சீதாக்கு கால் பண்றாங்க. சீதா, பாஸ் எப்படி இருக்கீங்க பாஸ், 3 நேரம் நல்லா சாப்பிடுறீங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கையில காமிக்கிறாங்க. கையில அந்த மை இருக்குங்க, அதாவது அந்த மந்திரவாதி கொடுத்தாங்களா மை, அதை கலந்து வச்சிருக்காங்களா, அந்த மை கலந்த கண்மை டப்பாவை தான் அவங்க கையில வச்சிருக்காங்க. பாஸ், காப்பில தர்றாங்களா பாஸ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நொறுக்கு தீனில தர்றாங்களா பாஸ் அப்படின்னு அடுக்குன்னு அடுக்கி கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் இப்ப சிரிக்கிறாரு ராம். என்ன பாஸ் சிரிக்கிறீங்க? சீதா, நான் என்ன உடம்பு ஏத்துறதுக்கா வந்திருக்கேன் சீதா. ஐபிஎஸ் ட்ரைனிங் கூடவே படிக்கணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் பாஸ். அதான் எனக்கு தெரியுமா பாஸ், நீங்க எல்லாம் நல்லா சூப்பரா படிப்பீங்க. நீங்க சண்டை போட்டதை நான் தான் பார்த்தனே பாஸ். படிக்கதான் நீங்க படிச்சிருவீங்க பாஸ், ஆனா இந்த சாப்பாடு தான் 3 வேளை நீங்க எப்படி சாப்பிடுவீங்கன்னு நினைச்சு மனசு கஷ்டமா இருக்கு பாஸ். பாஸ், ட்ரைனிங்லாம் எப்படி நல்லா போகுதா பாஸ் அப்படின்னு திரும்ப திரும்ப கேக்குறாங்க. சீதா, எனக்கு சரியா கேட்கல, கொஞ்சம் வெளியே வந்து பேசுறியா அப்படின்னு சொல்றாங்க ராம். பாஸ், நான் வெளியே இருந்துதான் வந்து பேசுறேன் பாஸ். ராம் கிட்ட சீதா பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது உமா வர்றாங்க. திருநீர் வச்சுக்கோ அப்படிங்கிறாங்கம்மா. ஏற்கனவே திருநீர் வச்சுட்டோம்மா. இல்ல, இது நம்ம ஊர் திருநீர், முருகன் திருநீர், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு திருநீரை வச்சு விட்டோன்னே அந்த திருநீர் கண்ணுக்குள்ள விழுந்துருது. விழுந்தோடனே கையில மை வச்சிருந்தாங்க, அந்த மந்திரவாதி கொடுத்த மை கலந்த கண்மை, அந்த மை டப்பாவை கீழே போட்டாங்க. கரெக்டா உருண்டு போய் அங்க ஹால்ல சோஃபால உட்காந்துட்டு இருக்காங்க. அர்ச்சனா கிட்ட போகுது. அதை அப்படியே கால்ல போட்டு மறைச்சிடறாங்க அர்ச்சனா. பாஸ், கண்ணுக்குள்ள தூசி விழுந்துருச்சு பாஸ், எனக்கு கண்ணெல்லாம் எரியுது, நான் அப்புறம் பேசுறேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க சீதா. அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்து பாக்குறாங்க, மை டப்பாவை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரியுது. தேடி பாக்குறாங்க, மை டப்பாவை காணும். அங்க அர்ச்சனா உட்காந்துட்டு இருக்காங்களா, அவங்க கிட்ட கேக்குறாங்க, மை டப்பா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. என்னன்னு பார்த்தா திருடி மாதிரியா இருக்கு, நானும் மை டப்பா திருடி இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களை திருடினெல்லாம் சொல்லுங்க, மை டப்பா எடுத்தீங்களான்னு தானே கேட்டோம் அப்படின்னு சொல்றா சீதா. கேவலம், இந்த மைய போய் நான் எடுப்பேனா, இது என்ன கேவலம் சொல்றீங்க? ஆமா, நீ வச்சிருக்கிறது எல்லாமே அதுக்கு மகா சொல்றாங்க. அப்போ அந்த 25% ஷேரும் நான் தான் வச்சிருக்கேன், அது கேவலமா அப்படின்னு சொல்லிட்டு கண்மையை நீங்களே வச்சுக்கோங்க அப்படி கோவமா அங்க இருந்து போயிடுறாங்க சீதா. ஆக மொத்தத்துல அந்த மந்திரவாதி கொடுத்த மை அர்ச்சனா கிட்ட தான் இப்போ இருக்கு. அந்த மையை எடுத்துட்டு வர்றாங்க ரூமுக்கு. என்ன ஒரு திமிரு அவளுக்கு, அந்த சோடா புட்டிக்கு ஒரு கண்மை தான் கேடு. இந்த கண்மையை நான் போட்டுக்கிட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு, இதை போட்டுக்கிட்டேன்னா என் அழகு ரொம்ப இன்னும் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைய போடுறாங்க. போட்ட உடனே பாத்தீங்கன்னா ஏதோ மாதிரி ஆகுது. என்னாச்சு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கே. முதல்ல நான் சுகர் செக் பண்ணும், பிபியும் அதிகமா தான் இருக்கும். இன்னைக்கு அந்த 25% ஷேர் வாங்கினாலும் அன்னையில இருந்து பிபி அதிகமா தான் இருக்கு அப்படின்னு ஒரே கவலையில இருக்காங்க அர்ச்சனா. ஆக்சுவலா ஒரு கண்ணுல தான் மைய போட்டுட்டு தான் இதை பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா அடுத்த கண்ணுக்கும் அந்த மந்திர மைய போடுறாங்க. கண்மையை போட்டுட்டு பாக்குறாங்க. வாவ், சூப்பர், என் கண்ணே பற்றும் போல இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கேன். இவ்வளவு அழகா இருந்தும் என்ன பிரயோஜனம்? அந்த சொத்து ஃபுல்லா அந்த 25% அவ பேர்ல இருக்கு. இந்த குடும்பத்துக்கு முக்கியமான ஆள் நான் தான், ஆனா ஏன் பேர்ல ஒத்த பைசா கூட இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அழுகுறாங்க. அழுதுட்டு இல்ல நம்ம அழக்கூடாது, அழுதா மை களைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகாம அப்படியே கண்ணல தொடச்சிட்டு அப்படி நின்னு பாத்துட்டு இருக்காங்க கண்ணாடியில அர்ச்சனா. திடீர்னு பார்த்தா தலை ஒரு மாதிரி தள்ளுற மாதிரி இருக்கு. என்னடா இது, சரி பிபி பிரச்சனையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹால்ல எல்லாருமே இருக்காங்க. அர்ச்சனா முதல் கொண்டு எல்லாருமே வந்துட்டாங்க. மகா வர்றாங்க. நீங்க சீதா இன்னும் வரலைங்களா? இதோ வந்துருவா ரெடி ஆயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாரு சேத்து. உடனே மகா என்ன பண்றாங்கன்னா சீதாவோட ரூமுக்கு போறாங்க. சீதா மை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா சீதா போடுறது நார்மலான மை. மகா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அந்த மந்திர மைய தான் போடுறாங்கன்னு நினைச்சு மை போடுறாளா, போட்டும் ஏன் லேட் ஆயிடுச்சா, போலாம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சீதா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ நல்லா மை போட்டுக்கோ, நம்ம போற இடம் பெரிய இடம், நம்ம ஸ்டேட்டஸ் இதாகணும்ல, நல்லா போட்டுக்கோ, உனக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோ, கொஞ்சம் கூட அதிகம் போட்டுக்கோ, எப்பயும் போடுறதை விட கூட கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அப்பதான் கிறுக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க மகா. ஓவர் பாசமா இருக்கே அப்படின்னு
நினைச்சிட்டு இருக்காங்க சீதா. சீதா கேக்குறாங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. உனக்கு பைத்தியம் பிடிக்க போகுது மகா. இது என்னோட சாம்ராஜ்யம், நான் மட்டுமே ஆளக்கூடிய சாம்ராஜ்யம். இதுல உனக்கு இடம் இல்ல. இதுல இருக்கவங்க எல்லாருமே என்னோட வேலைக்காரங்க. எனக்கு சேவை செய்யறவங்கல்ல நீ ஒருத்தி தான் என்ன ராணியா ஏத்துக்கல. உங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும் போது என்னாச்சு அப்படின்னு சீதா கேக்குறாங்க. அது ஒண்ணு இல்ல, உனக்கு ஒரே இதா இருக்கா மகாலட்சுமி இப்படி எப்படி மாறுனா, ஒருவேளை பைத்தியம் கூட நினைக்க தோணுமே அப்படின்னு சொல்லும் போது சிரிக்கிறாங்க சீதா. ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க மகா. சீதா சொல்றாங்க நிஜமானே நான் அப்படித்தான் நினைச்சேன். விரதம் இருக்காக, சாமி கும்பிடுறாங்க, உப்பு காரம் இல்லாம சாப்பிடுறாங்க, என் மேல அக்கறையா இருக்காங்க, அப்படித்தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லும் போதே மகா சொல்றாங்க ரொம்ப நல்லா இருக்குல்ல சீதா, உண்மையில கோவப்படாம உண்மையில அன்பா இருந்துகிட்டு. அதுக்கு சீதா சொல்றாங்க என்ன மட்டும் இல்ல எல்லாத்தையுமே நினைச்சு பாருங்க, இந்த உலகம் அன்பா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே சீதா நீ என்ன படிச்சிருக்க, பிலாசபி எல்லாம் பேசுற, நீங்க சொல்றது எனக்கு புரியல, ஆனா இது வரைக்கும் நான் யாரையுமே வெறுத்ததில்ல, இது வரைக்கும் நான் வெறுத்த ஆள்னா அது நீங்க மட்டும்தான், அதுக்கு நான் காரணமா நீங்க காரணமான்னு எனக்கு தெரியல. ரைட், நீ சொல்ல தெரியல, சொல்ல தயங்குற, அதுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். இட்ஸ் ஓவர், இனிமேல் அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சீதா. மகா சொல்றாங்க கண்மை போட்டே இல்ல, நான் போட்டேன் போலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லும் போதே இல்ல நீங்க கூட கண்மை போடலாம்ல அழகா இருக்குமே அப்படின்னு சீதா சொல்றாங்க. தூக்கி வாரி போடுது மகாக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாம் ரெஸ்டாரண்ட் வர்றாங்க. ஆக்சுவலா இது டீடைலா நாளைக்கான எபிசோட்ல தான் இது வரும். ரெஸ்டாரண்ட் போறாங்க. அந்த கல்பனா என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபுட்ல மருந்து கலக்கி குடுக்குறாங்க. அது யாரும் ஒருத்தர் வாங்குறாங்க. ஆனா அர்ச்சனாக்கு இது வரைக்கும் ஒண்ணும் ஆகல, அவங்க கொஞ்சம் நார்மலா தான் இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.